நானும் கார்த்திகாவும் லட்சதீப திருவிழாக்கு போயிருந்தோம். அங்க இந்த கேமை பார்த்தோன்னே கார்த்திகா நானும் விளையாட்டமான்னு கேட்டா. சரி ஆசையா கேட்கற, சரி விளையாடி தரணும் விளையாட விட்டேன். அம்மா எதை நீ எய்ம் பண்ணி இந்த பாலெல்லாம் உருட்ட போறேன்னு கேட்டேன். இங்க இருக்கிறதுல பெரிய கிஃப்ட் ஏதோ அதுதான் என்னோட எய்முன்னா. ரைட்டு நீ நல்லா உருட்டுவன்னு தெரியும், ஆனா கரெக்டா உருட்டுறேன்னு இன்னைக்கு பாக்குற உருட்டுன்னு சொல்லிட்டு பார்த்து நின்றேன். இங்க பாருங்க, அவ சொன்ன நம்பரு 6 பால் மொத்தம். அதுல 6 வரணும்னா 6 பாலையும் கரெக்டா 1 தான் நிறுத்தணும். ஆனா ஒரு பாலை கூட 1 நிறுத்த மாட்டான். எந்த நம்பர்லாம் விட வாய்ப்பே இல்லையோ அந்த நம்பர்ல பெரிய பெரிய கிஃப்டா வச்சுக்கிறாங்க. அதை பார்த்துக்கின்னு அலைஞ்சிக்கின்னு கார்த்திகா நான் இதை வின் பண்ணி காட்டுறேன் பாரு விளையாடுறாங்க. இது கார்த்திகாவோட விதி இல்ல, இந்த கேமோட சதி. ஆனா கடைசியில ஒரு கிடைக்க போறது என்னவோ சோப்பு டப்பா தான் நான் நினைக்கிறேன். பாப்போம் என்ன கிடைக்குதுன்னு. கடைசியில நான் நினைச்ச சரியா போச்சு. கார்த்திகாவுக்கு விழுந்த கிஃப்ட் பாத்தீங்கன்னா இந்த மக்கு. இவளே சரியான கஞ்சம். 20 ரூபா மக்கு 40 ரூபா கொடுத்து வாங்கிட்டேமேனு எப்படி மூஞ்சி தொங்கி போச்சு பாருங்க. என்ன கார்த்திகா இன்னொரு கேம் பிளே பண்றேன்னு கேட்டேன். எப்ப ஆள விடுற சாமின்னு எஸ் ஆயிட்டா. அப்புறம் நீங்க இந்த கேம்ல ஏதாவது பெரிய கிஃப்ட் வின் பண்ணியிருந்தா கமெண்ட் பண்ணுங்க. வாட்டா பாய் பாய், ஐ லவ் யூ ஆல்.